நம்ம எல்லாருக்குமே உயிர் பயம் இருக்குது. இருக்குதானே? எல்லா உயிர்களுக்குமே உயிர் பயம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது உயிர் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பயம் வந்து இந்த உலகத்தின் மீதான பிணைப்பின் விளைவால் வரக்கூடிய பயம் மட்டுமே அல்ல. இதனாலேயும் பயம் வரும். அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தா அது ஒரு உணர்ச்சி, அது ஒரு கெட்ட குணம். பட் அதை தாண்டி இந்த உயிர் பயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உயிர் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வாய்ப்ப நாம சரியா பயன்படுத்தாம விட்டுருவோமோ அப்படின்னு நினைக்கும்போது வரக்கூடிய பயம்தான் அந்த உயிர் பயம். எல்லாருக்குமே இந்த உயிர் பயம் இருக்கு. உயிர் என்பது இறைவனுடைய சாரம். பரிசுத்தமான சாரம். ஈடு இணையில்லாத இறைவனுடைய சாரம். அது நமக்குள்ள இருக்குது. இப்போ இருந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரமா நமக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது நம்மளுடைய உயிர் தான். அதன் மேல நம்ம ரொம்ப குறைவா சொற்பமா தான் கவனம் செலுத்துறோம். அப்ப அந்த உயிர் நமக்குள்ள தங்கி இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணுமா இல்லையா? இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா என்ன கிடைக்கும்? மேன்மைகள் கிடைக்கும். இது என்ன மேன்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு மேன்மையான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல மட்டும் கிடையாது. இந்த உலகத்தை கடந்து நம்முடைய பயணத்திலும் நமக்கு மேன்மைகள் கிடைக்கும். இது நம்ம உணர்வுல இருக்கக்கூடிய சத்தியம். நாம என்னைக்குமே நிலைத்த தன்மையை விரும்பக்கூடியவர்கள். அதனால இந்த உலக வாழ்க்கையோடு மட்டும் நம்முடைய பயணம் நிறைவடைந்து விட போவதில்லை. இது நம்ம உணர்வுல இருக்கக்கூடிய சத்தியம். இப்போ நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம். நல்லா படிக்கணும். ஸ்கூல்ல படிக்க வைக்கப்படுறதுங்கிறது ஒரு வாய்ப்பு தானே. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம நல்லா படிச்சிடணும். நல்லா படிக்கும்போது ஸ்கூல்லயும் நமக்கு நல்ல பேர் இருக்கும்ல. டீச்சர்ஸ் எல்லாம் நம்மளை வந்து பாராட்டுவாங்க. ஒரு கண்ணியம் கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும் போது ஸ்கூல்லயும் நல்ல பேர் கிடைக்குது. ஆனா உண்மையான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ஸ்கூல்ல கிடையாதுல்ல. நீங்க நல்ல காலேஜ்ல சேருவீங்க அல்லது வேற எங்கேயோ சேருவீங்களா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த உலகத்துல மட்டுமே நமக்கு நன்மை கிடைக்கிறது இல்ல, அதை தாண்டி நமக்கு நன்மை கிடைக்குது. ஆக்சுவலி அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது இந்த உலகத்துல நன்மைகள் அடைஞ்சுக்கிறதுக்காக இல்ல. இப்போ ஸ்கூல்ல ஒரு பையன் நல்லா படிக்கிறது ஸ்கூல்லயே இருக்கிறதுக்காகவா? இல்லையே. ஒரு காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணுன்றதுக்காக தானே. ஸ்கூலை கடந்து போகணுன்றதுக்காக தானே. ஸ்கூலை கடந்து போகும்போது ஒரு பெரிய ஒரு மேன்மை நிலை அடையணுன்றதுக்காக தான் அந்த பையன் நல்லா படிக்கிறான் அந்த ஸ்கூல்ல. அந்த மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையில உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதாவது இந்த உலக வாழ்க்கை எனும் வாய்ப்பை பயன்படுத்தி உயிர் நமக்குள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்மைகளை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நல்ல செயல்கள்னா என்னதுங்க? நமக்கு சங்கடமாக இல்லாத செயல்களை நாம் செய்ய வேண்டும். உடல் அளவிலும் மனதளவிலும் நமக்கு எந்த ஒரு செயலும் சங்கடமா இருக்கக்கூடாது. இப்படி சங்கடமா இருந்தா நிறுத்துங்க. தொடரவே வேண்டாம். ஒரு இன்ச் கூட தொடர வேண்டாம். அதே போல நம்மால் மற்றவர்களுக்கு எதுவுமே சங்கடமா அமைஞ்சிடக்கூடாது. நம்மால் மற்றவர்களுக்கு சங்கடமாக அமையாத செயல்களை நாம் செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படையாக நன்மையான செயல் புரிதலின் விதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதியை நம்ம பூர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் நமக்கு எது சங்கடம் நமக்கு தெரியும். தெளிவோடு இருக்கணும். அப்பதான் எது சங்கடம் மனசுக்கும் தெரியும், உடம்புக்கும் தெரியும். ஆரோக்கியமா இருக்கும்போது எது சங்கடம்ன்றது உடம்புக்கு கரெக்டா தெரியும். அந்த எல்லை கரெக்டா தெரியும். இல்லாட்டி நம்ம எல்லாத்தையுமே சங்கடமா நினைச்சு படுத்தே இருக்க வேண்டியதுதான். அது ரொம்ப வேஸ்டா போயிடும். மனசுல ஒரு தெளிவு இருக்கணும். அப்பதான் மனசுக்கு இது சங்கடம், இது செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஆரோக்கியமா இருக்கு. உடல் அளவுலையும் மனதளவு. மனசளவை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளத்துடைய உணர்வுகளை செவியேற்று நடக்கக்கூடிய தன்மையில் நம்முடைய வாழ்வினுடைய உள்ளீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணும். எதை நீங்க பாக்குறீங்க, எதை நீங்க கேட்குறீங்க, யாரு கூட பழகுறீங்க, என்ன உள்ளீடு உங்களுக்குள்ள வருதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பெர்மிஷன் இல்லாம, உங்க கான்சியஸ் பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு உள்ளீடும் வந்துடவே கூடாது. உயிர் என்ற அந்த மேன்மைமிக்க ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்திக்கிறதுங்கிறது தான். இந்த பயன்படுத்திக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய பிளான்லாம் கிடையாது. உள்ளம் வந்து அப்படியே வழிகாட்டிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு க்ஷணமும் உள்ளம் தெளிவாக வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. இதை பண்ணு, இதை பண்ணாத, இது அப்படி பண்ணு, இது இப்படி பண்ணாத, இது கெட்டது, இது வேண்டாம், இது விலகி வந்துரு, இது நல்லா இருக்குது, இதை பிடிச்சுக்க, இதுலயே இரு. உள்ளம் அழகா வழிகாட்டிக்கிட்டே இருக்குது. அதன்படி வாழ்ந்தா போதும். கண்ணை மூடிட்டு அதன்படி வாழ்ந்தா போதும். இந்த கண்ணை மூடிட்டு செய்ய அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த அறிவின் அடிப்படையில் எதையும் யோசிக்காத. உணர்வு ஒன்ன சொல்லுது இல்லையா? அதன்படி நீ ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இரு அப்படின்றதான் கண்ணை மூடிட்டு செய்ய அப்படின்றது.
ஸோ அந்த பயணத்துல வந்து சுகங்களும் இருக்கும், சுகவீனங்களும் இருக்கும். அந்த சுகவீனங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஞான கற்பிப்பு இருக்கும். அதே நேரத்துல இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கும். நான் உணர்வின் அடிப்படையில தாங்க வாழ்ந்தேன். ஆனா இது சுகவீனமா அது முடிஞ்சிருச்சே. பரவால்ல. அந்த சுகவீனத்துல உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குது. இறைவனுடைய பாதுகாப்பு இருக்குது. அது ஒரு அழகான அனுபவம். சுகவீனம் கிடையாது. அது நமக்கே தெரியும். நாம நன்மையின் அடிப்படையில வாழ்ந்திருப்போம். உணர்வின் அடிப்படையில வாழ்ந்திருப்போம். அது ஃபெயிலியர் ஆயிருக்கும். இருந்தா கூட ஒரு பெரிய ஒரு பாதுகாப்ப நம்ம உணர்வோம். அதனால பெரிய திட்டமெல்லாம் கிடையாது. உயிர் என்ற வாய்ப்பை பயன்படுத்தி, உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்ற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறது லேசான ஒரு விஷயம். இப்போ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பை நாம் செம்மையாக பயன்படுத்திட்டோம். அப்ப நமக்குள்ள ஒரு நிறைவு உணர்வு இருக்குமா? இல்லையா? இப்ப அந்த வாய்ப்புடைய நிறைவுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடியும்போது உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குமா? இல்லையா? அதுதான் இறப்பை பற்றிய பயம் நீங்கி இருக்கக்கூடிய நிலை. எனிவே உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தன்மை நிறைவடைய போகிறது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு நிறைவடைய போகுது. அந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திட்டீங்கன்னா, நிறைவடையும் போது உங்களுக்கு எந்த பயமோ, எந்த தேட்டமோ கிடையாதுல்ல. சமாதானமா இருப்பீங்களா? வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டோம். நமக்கான மேன்மைகள் நமக்கு கிடைக்க போகுதுன்றதுல ஒரு திருப்தி இருக்குமா? இல்லையா? அந்த திருப்தியோடு தான் நாம் இந்த உலக வாழ்வின் நிறைவில் கைப்பற்றப்பட வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இது நமக்கு இறைவன் அறிவிக்கக்கூடிய மிக உறுதியான செய்தி. வாய்ப்பை அளித்த அந்த இறைவனை சந்திப்பதில் நாம் மிக ஆர்வமாக இருப்போம். எப்ப என்னை கூப்பிடுவீங்கன்னு இருப்போம். ஐயோ இப்படி ஆயிருமா? அப்படி அந்த அந்த ஃபீலே இருக்காது. ஏன்னா நிறைவா தயாரா இருப்பீங்க. இதுதான் சமாதானமான உலக வாழ்வின் நிறைவு. இன்னும் சொல்லப் போனா, இந்த உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி க்ஷணம் வரை இந்த வாய்ப்பை எப்படி இன்னும் பெட்டரா பயன்படுத்திக்கலாம்? அப்படிதான் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. உயிர் போறத பத்தின பயம்லாம் இருக்காது. ஏன்னா வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது. உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வாய்ப்பை நாம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு கான்ஷியஸ் இருக்கு இல்லையா? அததான் நன்மையான உயிர் பயம். அது எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. எல்லா உயிர்களுக்குள்ளயுமே இருக்குது. மனுஷனுக்குள்ள அது ரொம்ப உச்சமா இருக்குது. வேஸ்ட் ஆயிடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம சரியா பயன்படுத்தணும். வேஸ்ட் பண்ணி அதாவது இந்த மாதிரி கான்ஷியஸ் நீங்க இருக்கும்போது நெறைய பேர் நெறைய செயல்கள்ல இருந்து விலகிருவீங்க. இதெல்லாம் வேஸ்ட். இது என்ன இதுல போய் ஈடுபட்டு ஏன்னா உள்ளமும் அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல ரொம்ப கவனமா நம்ம இதுல இந்த தியானம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்குது. உடல் சார்ந்த விஷயங்கள்ல தவறுகள் பண்ணாத வகையில உங்கள ஒழுங்குபடுத்துது. மனம் சார்ந்த விஷயங்கள்ல தவறுகள் பண்ணாத வகையில ஒழுங்குபடுத்துது. குழப்பங்கள் எல்லாம் பார்த்துக்குது. உலகம் சார்ந்த விஷயங்கள உங்கள பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுது. இப்ப நம்ம இறைவழி தியானத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த விஷயம் உணவ பத்தி பேசுவோம், காத்த பத்தி பேசுறோம், தூக்கத்த பத்தி பேசுறோம், மருத்துவத்த பத்தி பேசுறோம். மனம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள், எப்படி கெட்ட குணங்கள நீக்கிறது, குழப்பங்கள எப்படி தவிர்க்கிறது, ஏற்ற இறக்கங்கள் வரும்போது நாம எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் பத்தி பேசுறோம். பொருள் சார்ந்த பிணைப்புகள் வேண்டாம். உறவுகள் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பேசுறோம். ஸோ அந்த தியானம்ங்கிறது வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்குது. ஒரு கருவியா இருக்கு. ரொம்ப முக்கியமான கருவி இது. என்னைக்குமே இந்த இந்த மிடில் மேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர்தான் அந்த ஒருங்கிணைப்பாளர். எல்லாத்தையுமே அவர்தான் லிங்க் பண்ணுவார். அவர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. எவ்வளவு டேலண்டடான பீப்புள் இருந்தாலும், அத லிங்க் பண்ணக்கூடிய அந்த மேனேஜர், அந்த ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஸோ தியானம் வந்து அப்படியான ஒரு விஷயமா இருக்குது. இது நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு நாம நன்றியோடு இருக்க வேண்டும். பாடி மேல நமக்கு அவ்வளவு ஒரு பிணைப்பு இருக்குது. அது நன்மைதான். ஏன்னா உயிர் அங்க தங்கி இருக்குது. அத கொண்டுதான் அந்த உலகத்துல அந்த உயிருடைய வாய்ப்பு, உயிர் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு உடல் மூலமா தானே செயல்படுத்தப்படுது. உடல் ரொம்ப முக்கியம். நல்லா பிசிக்கலி நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும். எந்த ஒரு சுகவீனம் இருந்துறக்கூடாது. நேத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சோர்வு லேசா வந்துட்டாலும் இம்மீடியட்டா ஸ்டாப் ஆகும். பிசிக்கலி, மென்டலி. அப்படி நீங்க ஸ்டாப் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், பல மடங்கு நீங்க ஸ்டாப் ஆக வேண்டிய சூழல் உருவாயிடும். ஒரு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க தயங்குனீங்கன்னா, 10 நாள் படுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்படி நடக்குது. சோர்வு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அத கண்ணியப்படுத்துங்க. ஏன்னா, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த இண்டிகேஷன் கொடுக்கப்படுறது யாரால? கல்லீரலால. அந்த இன்ஃபர்மேஷன நீங்க நிராகரிக்க கூடாது. மனச்சோர்வு நான் ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படியே செய்ய முடியல. கவனம் தடுமாறுது. இந்த இன்ட்ரெஸ்ட் குறையுது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடுங்க. வந்துரும். இந்த கவனம் வந்துரும். பிசிக்கலி டயர்டா இருக்கா? ஒரு 10 நிமிஷம் படுங்க. 10 நிமிஷம் அப்படியே தரையில படுத்துருங்க. கைய நல்லா விரிச்சு வச்சு, அப்படியே கண்ண மூடி படுத்துருங்க. இந்த ரிலாக்சேஷன் வந்துரும். நீங்க ரிலாக்ஸ் ஆவறதுனால உங்க உடம்புல முதல்ல பலப்படக்கூடிய ஒரு உறுப்பு, ஒரு அமைப்பு உங்க சுவாச மண்டலம் தான். ஏன்னா சுவாச மண்டலம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுடைய சுவாச மண்டலம் தொடர்பான நோய்களை நிவர்த்தித்துக் கொள்வதற்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுங்க. அங்கிருந்து தான் உங்க லைஃப் தொடங்குது. அத ஃபிக்ஸ் பண்ணாம நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க லைஃப் இன்னும் தொடங்கல. உங்க லைஃப்ல மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டுரும். ஆனா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்றது ஈஸி தான். கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ஒரு டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு சேதாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க அவ்வளவு. ஸோ தேங்க்யூ வெரி மச்.
நாளைய வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.